என்ன சொல்கின்றான் பாருங்கள். என்னம்மா சொல்லுகின்றான்? அப்ப ஹரிகிருஷ்ண பாப்பானே, உன் குழந்தையின் பலாபலனை பார்க்கும் போது ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் இல்லையா? ஆனால் ஒரு சின்ன குறை ஒன்று இருக்கின்றது. சின்ன குறை எதுவாக இருந்தாலும் தாங்கள் தயக்கம் என்று சொல்ல வேண்டும். உன் குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கின்றது. சர்ப்பதோஷமா? ஆமா. சோதரிசி, என்ன குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறது என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா. இந்த சர்ப்பதோஷமானது தீர வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று உடனடியாக சொல்ல வேண்டும். சர்ப்பதோஷம் தீர என்றால் நீ ஒரு கீரிப்பிள்ளை ஒன்றை எடுத்து அழகாக வளர்த்து வர வேண்டும். கீரிப்பிள்ளையை எடுத்து என்னுடைய குழந்தை போல் பாவித்து வளர்த்து வர வேண்டுமா? கீரிப்பிள்ளையை எடுத்து வளர்த்து வந்தால் என்னுடைய குழந்தைக்கு சர்ப்பதோஷம் தீரும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமாப்பா. அப்படி என்று சோதரிசியானவன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டதும் ஹரிகிருஷ்ண பாப்பான் அருகிலே சென்று கீரிப்பிள்ளை பிடிப்பதற்காக எங்கே வருகின்றான் பாருங்கள். அருணகிரி யானதிலே வந்து வேட்டையாடி, அருணகிரி யானதிலே வந்து வேட்டையாடி, அங்கு கீரி காணாமல் அடியில் வந்திறங்கி, அங்கு கீரி காணாமல் அடியில் வந்து இறங்கி, கடவரையில் நடக்கும் பாதையிலே வந்து அப்படி கடவரையில் தான் இறங்கி அவனும் பாதையிலே வந்து அவன் உடையதிலே ஓடி வந்து ஒருவன் உற்று பார்க்க, அப்படி புடையதிலே ஓடி வந்து ஒருவன் உற்று பார்க்க, புகழ் பெரிய கீரி பிள்ளை குட்டி தன்னை கண்டான். புகழ் பெரிய கீரி பிள்ளை குட்டி தன்னை கண்டான். கண்டெடுத்து சந்தோஷமா வேட்டைக்காரர் கூடி அப்படி கண்டெடுத்து சந்தோஷமா அப்படி வேட்டைக்காரன் கூடி இப்படியாக ஹரிகிருஷ்ண பாப்பானும் சரிதான் 7 தோழன்மார்களும் ஒன்றாக சேர்ந்து அருணகிரி ஆனதிலே வந்து பார்க்கின்றார்கள். அருணகிரி என்று சொல்லக்கூடிய மலையிலே வந்து கீரி பிள்ளையை தேடி பார்க்கின்றார்கள். அடிமட்டத்திலே வந்து பார்க்கின்றார்கள். ஆமாம்மா. அங்கே ஒரு புடைக்குள்ளே ஒரு கீரி குட்டியை கண்டார்கள். சரிதான். அந்த சின்ன குட்டி கண்டு அப்படி அதை பிடித்து எடுத்து அனந்தாய் கையிலேயே கொண்டு கொடுக்கிறான். அம்மா அனந்தாயி, கீரி பிள்ளையை தேடி போனேன், கீரி பிள்ளை கிடைச்சிடுச்சு. அப்படியா? இந்த கீரி பிள்ளையை சின்ன குட்டி தான். ஆமா, சின்ன குட்டி தான். நீ பயன்படுத்த பிள்ளை போல செப்பமுடன் தாலாட்டி நீராட்டி பக்குவமா வளர்த்து வர வேண்டும். இந்த பிள்ளை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் இந்த கீரி பிள்ளை வளர வளர நம்ம குழந்தையும் வளர்ந்து சர்ப்பதோஷமானது தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்று சொல்ல அனந்தாய் அனவளும் கீரி குட்டிதனை கையிலெடுத்து குணமுடனே வளர்த்து வருகின்றாள். அப்படி வளர்த்து வரப்பட்ட நாளையிலே ஒரு நாள் மனதிலே நினைக்கின்றாள். என்னம்மா நினைக்கின்றாள்? படிகடர வேணுமானால் பாலகியை கிடத்தி, அப்படி படிகடர வேணுமானால் பாலகியை கிடத்தி, பண்புடைய கீரி தன்னை காவல் வைத்தார். அப்படி பண்புடைய கீரி தன்னை காவல் அதுவும் வைத்தார். இப்படியே பல நாளும் நடந்து வரும்போது, இப்படியே பல நாளும் நடந்து வரும்போது ஏந்திழையாள் அனந்தாய்க்கு இடர் வரும் காலம், ஏந்திழையாள் அனந்தாய்க்கு இடர் வருவானோ. இப்படியே விட்ட குறை உடையவர்க்கும் வேலை, இப்படியே இட்ட குறை அது உடையவர்க்கு வருமோ. காவல் வைத்து கீரை தோட்டம் ஆனதிலே போக, காவல் வைத்து கீரை தோட்டம் ஆனதிலே போக, கைகோடையோட நல்ல கத்தரியும் எடுத்து, கைகூட ஓட ஒரு கத்தரியும் எடுத்து, ஆவலுடன் கீரையது தானும் வைத்து, ஆவலுடன் கீரையது தானறுத்து கொண்டு, ஆயிலையாள் வாரதோதா நான் உரைப்பேன் கேளு, ஆவலுடன் வாரபோதா அழகுடன் அனந்தாயே
இப்படியாக மனதில் நினைக்கின்றாள் அனந்தாயி தாயானவள். என்னம்மா நினைக்கின்றாள்? அப்படி மனதில் நினைக்கின்ற போது ஒரு நாள் நாமல் இன்று கீரை தோட்டம் போக வேண்டும். ஆமா, கீரை தோட்டத்திலே சென்று கீரைகளை கொய்தெடுத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அறிவாளும் கையிலே எடுத்துக்கொண்டு அனந்தாயானவள் கீரை தோட்டத்திலே வந்து என்ன செய்கின்றாள் பாருங்கள். கீரையது தானும் கொய்து நிற்கும் அந்த வேளையிலே கிருபையோட அனந்தாயி தானோ கிருபையோட அனந்தாயி தானோ கிருபையோட அனந்தாயி தானோ கிருபையோட அனந்தாயி தானோ வார வீதியானதையும் மனிதைய வள்ளறியாமல் வாயில் நடை தன்னை கடந்தாளே வாயில் நடை தன்னை கடந்தாளே வாயில் நடை தன்னை கடந்தாளே அவள் வாயில் நடை தன்னை கடந்தாளே நடையை கடந்தவளோ நாடி வரும் வேளையிலே நன்றோடன் இவள் செவியில் கேட்க நன்றுடன் இவள் செவியில் கேட்க நின்றுடனே அவள் செவியில் கேட்ட நின்றுடனே அவள் செவியில் கேட்ட இடது போறோம் தண்ணில் ஒரு பள்ளியது சொல்லிடவே பள்ளி பாலான் சொல்லிடவே இடறு வரும் என்பதறியாமல் இடறு வரும் என்பதறியாமல் இடறு வரும் என்பதறியாமல் அப்படி இடறு வரும் என்பதறியாமல் விந்தையுடன் கீரை கொய்து நிற்கும் அந்த வேளையிலே நிற்கும் அந்த வேளையிலே வேதவன் விதிப்படி ஏதான் வேதவன் விதிப்படி ஏதான் வேதவன் விதிப்படி ஏதான் வேதவன் விதிப்படி ஏதான் பாரகியே தீண்டவென்று பாம்பு ஒரு வாகி வர பாம்பு ஒரு வாகி வர பார்த்திருந்த கிரியது கண்டு பார்த்திருந்த கிரியது கண்டு பார்த்திருந்த கீரியது கண்டு பார்த்திருந்த கீரியது கண்டு இப்படியாக நந்தாயி தாயானவள் ஆமம்மா இருக்க போக வேண்டும் என்று சொல்லி அப்படி வாசல் நடையிலே வரும்போது சரிதான். வாசல் நடையானது தட்டுகின்றது. தட்டுகின்ற சமயத்திலே அனந்தாயானவள் என்ன நினைக்கின்றாள் பாருங்கள். என்ன நினைக்கின்றாள்? தனக்கு இடர் வருவதை என்பதை அறியாமல் அனந்தாயானவள் வாசல் படி தனை கிடந்து வடிவழகி அனந்தாய் வந்து கொண்டிருக்கின்றாள். நேரத்தில் இடதுபுறத்திலே ஒரு பள்ளியானது அடிக்கின்றது. பள்ளி பலனை எதிர்பார்த்தாளா? அதையும் எதிர்பார்க்காமல் அனந்தாயானவள் நடந்து கொண்டு வருகின்றாள். அப்படி வருகின்ற போது சரிதான். கீரை தோட்டம் ஆனதிலே வருகின்றாள். அடே அப்பா, கீரை தோட்டம் ஆனதிலே வந்து சரி கீரை கொய்து நிற்கும் அந்த வேளையிலே ஆமம்மா அந்த அனந்தாயி வீட்டிலே அப்படி பாலையை தீண்டவென்று சொல்லி சரிதான் ஒரு பாம்பு உருவாகி வருகின்றது. அப்படி உருவாகி வருகின்ற சமயத்திலே கீரி பிள்ளையானதை கண்ணிலே காண்கின்றது. இந்த கருநாக பாம்பானது இந்த குழந்தையை கடித்து விடக் கூடாது என்று சொல்லி ஓடோடி சென்று அந்த கீரை பிள்ளையானது அந்த கருநாக பாம்பை கண்டம் துண்டமாகவே கடித்து அதை கொன்று விட்டது. அந்த கீரி பிள்ளை கொன்று விட்டு தன்னுடைய அப்படி அந்த வாயில ரத்த சோறு அப்படியே இருக்குதும்பா. அந்த ரத்த சோறையோட அனந்தாயிடத்திலே நடந்த விசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கீரி பிள்ளையானது வாசல் படியை கடந்து விறுவிறென்று வருகின்றது. அப்படி வருகின்ற சமயத்திலே அனந்தாயை தேடி வரக்கூடிய சமயத்துல என்னம்மா நடக்கின்றது? காட்டுக்குள்ளே வந்தது கண்டுதாய காலை கட்டி கண்டுதாயார் காலை கட்டி கதறியழுதிடவே கண்டு கதறியழுதிடவே கண்டு
அந்த கீரி பிள்ளையானதோ ஆமா காட்டுக்குள்ளே வந்ததும் சரிதான் தாயாரோட காலை கட்டி ஆமா கதறி அழுது கொண்டே இருக்கின்றது. கதறி அழுது கொண்டு இருக்கப்பட்ட சமயத்திலே என்ன இருந்தாலும் அது ஒரு விலங்கு பாருங்க. ஆமா அங்கு நடந்த விசேஷத்தை சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. அனந்தாயானவள் அப்படியே பார்க்கின்றாள். அதனுடைய வாயிலே அப்படி ரத்த சோரையானது காட்சியளிக்கின்றது. காவலுக்கல்லவா அந்த கீரி பிள்ளையை நாமல் வைத்திருந்தோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய அருமை மகள் கிட்டினத்தாளை இந்த கீரி பிள்ளையானது கொன்று விட்டுத்தான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்று தவறாக எண்ணிவிட்டாள். தவறாக எண்ணிய அனந்தாயானவள் கீரை அறுக்கவென்று கொண்டு போயிருந்த அந்த அறிவாளால் கீரி பிள்ளையினுடைய தலையை அறுத்து கண்டந்துண்டமாகவே போட்டுவிட்டு கோபத்தோடு வீட்டிற்கே வருகின்றார். அப்படி வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் பிள்ளையானது எப்படி இருக்கின்றது பாருங்க. எப்படி இருக்கின்றது? பங்கையந்தே தொட்டிலே பாலகி படுத்துறங்க பாம்பு கண்ட துண்டமாக கிடக்க நந்தாயி ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தையானது செந்தாமரை போன்றும் அழகாக தொட்டியில் கண்ணயர்ந்து தூங்குகின்றது. கண்ணயர்ந்து தூங்குவதை கண்டால் காரிகையில் அனந்தாயானவள் ஐயோ நாமல் கீரி பிள்ளையை கொன்றுவிட்டது என்று தவறாக கருதி அல்லவா கீரி பிள்ளையை கொன்றுவிட்டோம் சுவாமி, அடியவளான் பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி அன்னவள் தலைமையில் அடித்துக் கொண்டு மன்னவனிடத்திலே ஓடோடி வருகின்றார். பாம்பு கண்டதுண்டமாக கிடப்பதையும் பார்த்தா சரிதான் அப்படியே நினைக்கின்றாள். இந்த பாம்பு தான் நம்முடைய பிள்ளையை தீண்ட வந்திருக்கின்றது. இந்த கீரி பிள்ளை அல்லவா பாம்பை கண்டதுண்டமாக கடித்து கொன்றிருக்கின்றது. நம்முடைய பிள்ளையை காப்பாற்ற வந்த கீரி பிள்ளையை நாமல் கொன்று விட்டோமே என்று சொல்லி நடந்த செய்தியை மன்னனிடத்திலே சொல்லவென்று ஹரிகிருஷ்ண பாப்பானிடத்திலே வந்து சொல்லுகின்றாள். ஏ மன்னவா, என்னம்மா? நான் இப்பொழுது கீரை தோட்டம் சென்றிருந்தேன் சுவாமி. உண்மைதான். நான் சென்ற பொழுது நம்ம குழந்தையை தீண்டவென்று ஒரு பாம்பு உருவாகி வந்திருக்கின்றது. சரி, அது நம்முடைய கீரியானதோ அதை கண்டதண்டமாக கடித்து உதறிவிட்டு என்னுடைய காலை கட்டி பிடித்தது அழுது சுவாமி. நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? நம்முடைய குழந்தைதானோ கொன்று விட்டதா என்று சொல்லி நான் கீரையருக்கு கொண்டு சென்றேனே ஒரு கத்தி, அதை எடுத்து அறுத்து விட்டேன் சுவாமி. அறுத்து விட்டாயா? சண்டாளினி பாவத்தை சம்பாதித்து விட்டாயடி. இந்த பாவம் தீர வேண்டுமானால் நாமல் என்ன செய்வது? பாவநாசை கைத்திலே சென்று பாவி தீர்த்தம் ஆடினால்தான் அடியவள் நீ செய்த பாவமானது போகும் என்று சொல்லுகின்றார். உடனே அனந்தாயானவள் சொல்லுகின்றாள், பாவநாச கைத்திலே சென்று பாவை நான் தீர்த்தமாடி வருகிறேன் என்று சொல்ல ஹரிகிருஷ்ண பாப்பான் என்ன சொல்லுகின்றான் பாருங்கள். அப்படி சொல்லுகின்றான், ஆடவர்கள் இருக்கின்ற இந்த அவனிலே அடியவள் நீ சென்று ஒருபோதும் தீர்த்தமாட வேண்டாம். நான் பாவநாச கைத்திலே சென்று தீர்த்தமாடி நீ செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம்
தேடி வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படியா? அப்படி என்ற வார்த்தையை கேட்டதும் ஹரிகிருஷ்ண பாப்பானும் 7 தோழன்மார்களும் ஒன்றாக அழைத்து கொண்டு எப்படி வருகின்றான் பாருங்கள். எப்படி அம்மா வருகின்றான்? தீர்த்தமாடவே போக வென்றோதான், தீர்த்தமாடவே போக வென்றோதான், பாப்பானோ தோழன்மார்களோ, பாப்பானோ தோழன்மார்களோ, சிறந்த கொப்புகள் ஏது தூக்கினான், சிறந்த கொப்புகள் ஏது தூக்கினான், அரிசி கறிவகை செம்பு பொருளியும், அரிசி கறிவகை செம்பு பொருளியும், அரிசி கறிவகை செம்பு பொருளியும், அரிசி கறிவகை செம்பு பொருளியும், 6 மடவியும் தானும் கடந்தன, 6 அருவியும் தானும் கடந்தவை, பாவநாசத்துறை தன்னில் வந்தன, பாவநாசத்துறை தன்னில் வந்தவை, பாப்பானோ தோழன்மார்களோ, பாப்பானோ தோழன்மார்களோ, பரமநாதனை கைதோழுதல், பரமநாதனை கைதோழுதல், பாங்கொடனே தீர்த்தம் ஆடினார், பாங்கொடனே தீர்த்தம் ஆடினார், பாங்குடனே தீர்த்தம் ஆடினார், பாங்குடனே தீர்த்தம் ஆடினார். இப்படியாக அப்படி ஹரிகிருஷ்ண பாப்பானை 7 தோழன்மார்களும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அப்படி காட்டுமடம் எல்லாம் கடந்து ஆமம்மா பாவநாச கைத்திற்கே வருகின்றார்கள். பாவநாச கைத்தலை வந்து பண்புடைய ஹரிகிருஷ்ண பாப்பான் அப்படி தீர்த்தமாவது ஆடி நிற்கின்றான். ஆமா, தீர்த்தமது ஆடி முடித்து விட்டு 7 தோழன்மார்களும் கரையேறி வருகின்ற சமயத்திலே நேரமானது இருட்டி விட்டது. ஆமா, இருட்டிய காரணத்தால் 7 தோழன்மார்களும் சொல்றாங்க, என்ன மன்னவா என்னப்பா இந்த காட்டு மடத்துல நாம தங்கி விட்டு காலையில வீட்டிற்கு செல்லலாம். அப்படியா? ஆமா, சரி என்று சம்மதித்து அப்படி அந்த பால்மடத்திலே படுத்துறங்கும் வேளையிலே சரிதான் என்ன நடக்கின்றது பாருங்கள். என்னம்மா நடக்கின்றது பால்மடத்திலே? பால்மடத்தில் வந்தவர்கள் அவன் படுத்துறங்கும் வேளையிலே பால்மடத்தில் வந்தவர்கள் படுத்துறங்கும் வேளையிலே 7 பேருக்கும் இடைநடுவில் படுத்திருந்தான் ஹரிகிருஷ்ணன். 7 பேருக்கு இடைநடுவில் படுத்திருந்தான் ஹரிகிருஷ்ணன். காலனுமா பாம்பாக பாம்பாக அவன் கருத்துடனே வடிவெடுத்து காலனுமா பாம்பாக கருத்துடனே வடிவெடுத்து அவன் கோளர் இந்த நள்ளிரவில் நள்ளிரவில் அவன் குத்தி விட்டான் அப்பொழுது இந்த நள்ளிரவில் கொத்திடமும் அப்போதே பட்ட விஷந்தலை கேறி இறந்து விட்டான் பாப்பானோ, பட்ட விஷம் தலைக்கேறி இறந்து விட்டான் பாப்பான். கிட்ட முள்ள தோழருக்கு 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 இது செய்தி தெரியாது தெரியாது. இட்டாமுள்ள தோழருக்கு இட்டாமுள்ள தோழருக்கு இட்டமுள்ள தோழருக்கு எந்த செய்தி தெரியாது, எந்த செய்தி தெரியாது. இப்படியாக அப்படி பால்மடத்தில் வந்தவர்கள் சரிதான். வரிசையாக படுத்துறங்கும் வேளையிலே ஆமாம்மா 7 பேருக்கும் இடைநடுவில் ஹரிகிருஷ்ண பாப்பான் படுத்துறங்குகின்றார். படுத்துறங்கப்பட்ட நேரத்திலே காலன் கரும்பாம்பாகவே வடிவெடுத்து வருகின்றார். இடைநடுவிலே படுத்திருந்த ஹரிகிருஷ்ண பாப்பானை தீண்டவென்றே ஆமா, அழகுடைய கருநாக பாம்பு அவனுடைய காலிலே வந்து படார் என்று கொத்தி விட்டது. பாப்பான் பால்மடத்திலே அவன் இறந்து கிடக்கின்ற செய்தி யாருக்குமே தெரியாது. நேரமானது விடுகின்றது. அப்படி தோழன்மார்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து காலை கடன்கள் எல்லாம் முடித்து விட்டு சரிதான் அப்படி ஹரிகிருஷ்ண பாப்பானை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாப்பானை எழுப்புறாங்க. பாப்பானே ஏன்னா எல்லாருக்கும் முன்னமே அவர் எழும்புவாரு. ஓகோ அந்த காலங்களில் பிராமணர்கள் 5 மணிக்கு எழுந்திருந்து அவர்கள் நீராடி குளித்து ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணுவார்கள். சரி, அதே பிரகாரம் எழும்பப்பட்டவர் இந்த ஹரிகிருஷ்ண பாப்பா. ஆமா, இவ்வளவு நேரம் இவர் எதுக்காக எழும்பலன்னு சொல்லி எல்லோருக்கும் சந்தேகம். ஆமா,
அப்படி பாப்பானை பிடிச்சு உழுப்புறாங்க. ஆமா உயிர் இருந்தா தானே எழும்ப முடியும். பாப்பா அப்படி ஒண்ணுமே செய்யல, உட்கார்ந்தே படுத்து இருக்காரு. இது என்னடா அதிசயம், இவ்வளவு நேராகி இந்த பாப்பா எழுந்திருக்க இல்லையா, நாசிக்குள்ள மிரமரியா இருக்குது. ஆமா அப்படின்னு சொல்லி முகத்தை லைட்டா திருப்பினா பாருங்க, வாயில இருந்து நுர வந்திருக்கு. மூக்குல ஓட்டை இருக்கு, அச்சே மூக்குல ஓட்டை இருக்கு, ஆனா பாருங்க மூக்கெல்லாம் அடைச்சிருக்கு. எல்லாம் அந்த சவ்வு வந்து வெளியே தள்ளி இருக்குதும்மா. அப்படியே சந்தேகம் வந்துட்டு அட பாப்பானுக்கு வாயில அப்படியே வாய வச்சு பார்க்கும்போது காத்து வரல, மூச்சியும் வரல, ஒண்ணு வரல. அப்படி என்று பார்க்கப்பட்ட நேரத்திலே பாப்பான் இறந்து கிடக்கிறான் என்று 7 தோழன்மார்களும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்கின்றார் பாருங்கள். ஹரே கிருஷ்ண பாப்பானோ இறந்த போது அங்குள்ள தோழன்மார் 7 பேரும் ஹரே கிருஷ்ண பாப்பானோ இறந்த போது அழகுடைய தோழன்மார் 7 பேரும் குறுகியவர் எழுந்து வந்து ஓடி வந்து உண்மையுடன் அவர் அழுகிறாரா, உயிருடனே ஓடி வந்து ஓடி வந்து உண்மையுடன் சொல்லுவாரா சொல்லுவாரா, அருமையுள்ள அனந்தாயி அம்மைதானோ அம்மைதானோ அனுப்பி நம்மை விட்டாளே எந்த நன்னே, அருமையுள்ள அனந்தாயி அம்மைதானோ அனுப்பி அங்கு விட்டாளே எந்த நன்னே, திரும்பி வரும் வேளையிலே எந்த நன்னே, எந்த நன்னே சித்தீரை காட்டு மடம் ஆனதிலே திரும்பி வரும் வேளையிலே எந்த நன்னே, செத்திறந்து போனீரே எந்த நன்னே, கண்ணன் முகம் காணாமல் அனந்தாயிதா இன்றுதான் அவள் உயிரை விடுவாளே, அது அண்ணனும் காணாமல் அனந்தாயிதா எங்கேயுமே உயிரவே வேடுவாளே, இறந்தவனை நாம் பார்த்து அழுததுண்டா, அழகதுண்டா இனி திரும்பி வருவாரோ வரமாட்டா, அப்படி இறந்தவரை நாம் பார்த்து அழகதுண்டா அழுததுண்டா, ஏ திரும்பி அவர் வருவாரோ வரமாட்டா, இறந்த அந்தணரை எரியடக்கி நிறையடக்கி இனி நாமல் ஊருக்கு போக வேணும், அப்படி இறந்தவனை அவர்களுமே எறியடக்கி எரியடக்கி இனாமல் ஊருக்கு போவம் என்று காட்டிலே சந்தன கட்டை வெட்டி கட்டை வெட்டி
ஹரிகிருஷ்ண பாப்பான் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் சரிதான் 7 தோழன்மார்களும் ஒன்றாக சேர்ந்து அடித்து அழுது புலம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏ ஹரிகிருஷ்ண பாப்பானே எந்த நன்னி, நாமல் தீர்த்தமாட அல்லவா இந்த காட்டிற்கு வந்தோம். தீர்த்தமாட வந்த இடத்தில் தாங்களை சர்ப்பமானது தீண்டிவிட்டது. தாங்கள் இறந்த செய்தியை அனந்தாய் அம்மையானவள் காதிலே கேட்டாள். இந்த நானிலத்திலே உயிரோட இருப்பாளா என்று சொல்லி தோழன்மார்கள் 7 பேரும் கூடியிருந்து அழுறாங்க. அழுதவர்கள் நினைக்கின்றார்கள், இறந்த பாப்பானை இப்படியே எடுத்து நாமல் ஊருக்கு செல்ல முடியாது, காட்டு மடத்திலே இவரை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கானகத்திலே இருக்கப்பட்ட சந்தன மரங்களை அப்படியே வெட்டி முறிக்கின்றார்கள். கட்டையிலே தான் அடக்கி கர்மமுடன் தகனம் செய்தார்கள். தகனம் செய்துவிட்டு எல்லோரும் ஒன்றாகவே சேர்ந்து அப்படியே சிவகுண்டபதிக்கே வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே ஹரிகிருஷ்ண பாப்பான் அரண்மனைக்கே வருகின்றார்கள். சரிதான். வரக்கூடிய நேரத்திலே அனந்தாயி தாயானவள் என்ன கேட்கின்றாள் என்று பாருங்கள். என்னம்மா தோழன்மார்களை பார்த்து கேட்கின்றாள்? ஐயா, என்ன? அம்மா, நீங்க எல்லாம் வர்றீங்களா ஐயா? என் கணவர் எங்கே? கணவர் எங்கே என்று தாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்ல 7 தோழன்மார்களை என்ன சொல்கின்றார் சொல்கின்றார்கள். அந்த ஊரை தனை கேட்டு தோழன்மார்கள் அழுதழுது ஏது சொல்லுவாரா? அந்த வார்த்தை தான் கேட்டு சொல்லுவாரா? வந்தமர நாங்கள் தீர்த்தமாடி பாவநாசகரை விட்ட போதே பண்புடனே நாங்கள் எல்லாம் தீர்த்தமாடி ஆனதிலே இருட்டி போச்சு. அதில் இருக்கும் மடம் அதிலே படுத்திருந்தோம். அடுத்தவன மாதனிலே இருட்டி போச்சு. அடுத்த மடமானதிலே படுத்திருக்கும் வேளையிலே பாப்பானைதான் பாலரவன் தீண்டியவோ மடிந்து விட்டான். படுத்திருக்கும் வேளையிலே பாலரவ பாம்பதுவோ தீண்டி விட்டு. அம்மா அனந்தாயி, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பாவநாசத்திலே சென்று தீர்த்தமாடி திரும்பி கரையேறி வருகின்ற போது நேரமானதோ இருட்டி விட்டது. அடுத்த வனத்தில் இருக்கும் காட்டு மடத்திலே வரிசையாக படுத்திருந்தோம். அம்மா படுத்துறங்கு வேளையிலே உன் கணவனை ஒரு பாம்பானது கொத்தி விட்டதம்மா. என்ன சொல்லுகின்றீர்கள் தோழன்மார்களே? கணவன் இறந்து விட்டாரம்மா. என்னுடைய அருமை கணவன் ஹரிகிருஷ்ணன் இறந்து விட்டாரா? இறந்து விட்டாரம்மா. உண்மையைத்தான் சொல்லுகின்றீர்களா? உண்மைதானம்மா. ஐயோ, என்னுடைய இறைவன் இறந்து விட்டாரா? எனக்கு கண்ணுக்கு கண்ணான கணவன் இறந்து விட்டாரா? இறந்து விட்டாரம்மா. சண்டாள தோழர்களை, நீங்கள் இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விட்டீர்களே. அப்படி என்று சொல்லி தலைமையில் அடிக்கின்றாள் அந்த அனந்தாய் அம்மையானவள். அழுத கண்ணீர் ஆராய்வோட முத்து போன்ற கண்ணீரை முகமெல்லாம் சோரவடிக்கின்றாள். பவளம் போன்ற கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவடிக்கின்றாள். ஆற கண்ணீர் ஆறாகவே ஓடுகின்றது. அழுத வண்ணமாக என்னம்மா செய்கின்றாள் அனந்தாயானவள்? சொல்கின்றாள் பாருங்கள். என்ன? ஏத்துமை என் கணவர் மாண்டதீனா என் மகளோ நான்
விளக்கின சொல் கேளாமல் அனந்தாயி ஆனந்தாயே வீணேதான் உயிர் இழந்து போனா விளக்கின சொல் கேளாமல் ஆனந்தாயே கடவுள் இறந்து அங்க போனாரே என் கணவன் மலமலன நீர் சொரிய அழுது கொண்டு அழுது கொண்டு மகளே நம்ம இருக்க ஒட்டான் சொக்காரன் என்றாளே இப்படியாக அடே கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் சரிதான் அழந்தாகி தாயானவள் ஆமம்மா மகளை பார்த்து சொல்கின்றார், என்னம்மா சொல்லுகின்றாள் ஏ அம்மா கெட்டினத்தாளே, ஓஹோ உன் தகப்பன் இறந்ததினால் ஐயோ நாமளும் இருந்து பலன் என்னம்மா? அப்படி என்று இந்த சொன்னா செய்தியை கேட்டதும் ஓஹோ சொக்காரன் இருக்க விட மாட்டானே. ஓகோ நம்மளை இருக்க விட மாட்டான் என்று சொல்லுகின்றாய் அம்மா. ஆமா அப்படி என்று கிட்டினத்தாளிடத்திலே அனந்தா எனவள் சொல்ல இல்ல அரிகிஷ்ட பாப்பான் அறிந்த செய்தியை இறந்த செய்தி அறிகின்றால் அந்த சொக்காரன்மார்கள். ஆமா சொக்காரன் சொக்காரன் வந்ததும் ஆமா ஓடோடி வருகின்றார். அடே என்ன அப்பா சொல்கின்றார் பாருங்கள், என்னம்மா சொல்லுகின்றான் இறந்து விட்டான் என்ற போது அடே என்ற போது அவன் ஏதோ உரைப்பான் சொக்காரன் ஓடே இறந்து விட்டான் என்ற போது ஏது உரைப்பான் சொக்காரன் ஆண்மதலை இல்லை எடி சொல்லம்மா சொல்லு என்ன சொல்லு அகரமது செல்லாது அந்த வார்த்தை சொல்லாது பெண் விளக்கு எங்கே இருந்து அடே எங்கே இருந்து தாரமிட வேண்டாமே ஓடே இப்பொழுது எங்கே இருந்து ஏ தார வழக்கு போடாதே இப்படியாக ஆமா ஹரிகிருஷ்ண பாப்பான் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டதும் அவளுடைய உறவினர்கள் சொக்காரன் ஆமா ஓடி வந்து என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றா? எடி அனந்தாயே, என்ன உன் புருஷன் ஹரிகிருஷ்ண பாப்பான் காட்டு மடத்துல பாம்பை தீண்டி இறந்து விட்டான் என்று எனக்கு செய்தி வந்தது. அப்படியா? ஆகையால் நீ இருக்கின்றாயே இந்த அரண்மனை. ஆமா அப்புறம் அது மட்டுமல்ல, வேற என்ன? சொத்து சுகம் எல்லாம் உனக்கு எதுவுமே செல்லாது. ஏனென்று சொன்னால் உனக்கு பிறந்திருப்பதோ பெண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் உனக்கு எந்த வகையுமே உனக்கு செல்லாது. அதனால வீட்டை விட்டு இப்ப உடனே வெளியிறங்கணும். ஐயா என்ன? நான் இந்த வீட்டை விட்டு எங்கே போவேன் ஐயா? எங்கேயா? ஆமா உனக்கு எங்க வேணாலும் போகலாம். ஆகையால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. வெளியே தூக்கி போட்டுருவா ரெண்டு பேரும். நீ எப்படி போட்டாலும் நாங்க திரும்பி வரத்தான் செய்வோம். உள்ள வருவீங்களாக்கா? ஆமா இந்த பாரு, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் உனக்கு சமயம் கொடுக்கறேன். அதுக்கு முன்னாடி நீ பெத்து வச்சிருக்கே கிட்டினத்தா, ஆமா இந்த பிள்ளையும் தூக்கிட்டு வெளியே இறங்கிறணும். என்ன வேணாலும் சொல்லு, கேட்கவே மாட்டேன். என்ன வேணாலும் சொன்ன கேட்க மாட்டியா? ஆமா அப்படி என்று சொல்லி சொக்காரல் வலுக்கட்டாயமாகவே அனந்தாயிடத்திலே சொல்லுகின்றார். இவன் சொன்ன வார்த்தையை கேட்டதோ அனந்தாயானவள் என்ன செய்கின்றாள் பாருங்கள். அந்த ஊர்ல ஒரு தலைவன் இருக்கான், மணியக்காரன் என்று சொல்லக்கூடியவன். மணியக்காரன் முத்தையாவிடத்துல நீதி கேட்பதற்காகவே ஓடோடி வருகின்றாள். 2 பேர் வராங்க. ஆமா அப்படி வருகின்ற போது சரிதான் இவரோட வழக்கறிந்து ஏ வழக்கறிந்து எதிர்ப்பான் மணியக்காரல் ஏ இவருடைய வழக்கறிந்து அது ஏது உரைப்பால் மணியக்காரன் நீ வரம் பெரிய பாப்பானே ஏ பாப்பானே நீ வார்த்தை ஒன்று சொல்ல கேளு ஏ வழிமறியா பாப்பானே ஏ வார்த்தையதே சொல்ல கேளு எனக்கு ஒரு ஈஸ்வரனா பெண்மகளே தந்ததுண்டு ஏ எனக்கு ஒரு ஈஸ்வரனா
நான் புறம் சொல்ல மாட்டேனே மாட்டேனே அவனுக்கு ஏத்த வழக்கு தன்னை வழக்கு தன்னை வழக்கு தன்னை ஓரம் சொல்ல மாட்டேனே மாட்டேனே உள்ளவையில் இருப்பதேவோ கள்ள வழக்கம் உரைக்க மாட்டேன் உள்ள வயல் இருப்பதெல்லாம் நான் கள்ள வழக்கு உரைக்க மாட்டேன் இப்படியாகி அப்படி மணியக்காரன் சொல்கின்றார் அந்த ஊர் தலைவர் மணியக்காரனிடத்திலே அனந்தாய் ஓடி வருகின்றாள் வந்தவள் என்னம்மா சொல்லுகின்றாள் ஐயா என்ன என் கணவர் இறந்து விட்டார் ஐயா ஐயோ உன்னுடைய கணவன் இறந்து விட்டானா ஆமா. ஐயோ பாவம் இறந்து விட்டதினால் சரி. என்னுடைய சொக்காரர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய வீடு வயல் வரவு எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லி ஓஹோ போட்டி போடுகிறார்கள் ஐயா போட்டி போடுறாங்களா குழந்தை இல்லை என்று சரி ஆண் குழந்தை இல்லன்னு நீ கவலைப்படாதம்மா உனக்கு எகந்தாலதான் இந்த வழக்க நான் விசாரிக்க போறேன் அப்படியா? அப்படி சொல்லுகின்ற தீர்ப்பு உனக்கு சாதகமாகவே இருக்கும் ஆமா, எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் இறைவன் தந்திருக்கின்றார். அடே அப்பா அவள் பெயர் மணிமாலை. சரி அதனால அவளும் வீடடங்கி இருக்கின்றாள். நானும் கள்ள விளக்கு உரைக்க மாட்டேன் அம்மா என்று அந்த சொக்காரனை பார்த்து மணியக்காரன் முத்தையன் என்னம்மா செய்கின்றார். அப்பா சொக்காரமார்களே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். இந்த வீடு வயல் வரவு எல்லாம் அம்மா உங்களுக்கு செல்லவே செல்லாது. ஓ எங்களுக்கு செல்லாது இந்த அனந்தாய்க்கு செல்லுன்னு சொல்றீங்க. அவளுக்கு தான் செல்லும். சொத்து பொண்டாட்டிக்கு தானே. ஆமா அப்ப ஊர் தலைவர் சொல்லும் போது இவங்க கேட்டுத்தானே ஆகணும். எல்லோரும் நீதி வினைறு முடிஞ்ச உடனே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏம்மா அனந்தாயே உனக்கு ஏந்தாலதான் தீர்ப்பு சொல்லிருக்கேன், நீ கவலை எல்லாம் வீட்டுக்கு போ. சரி ஐயா. அப்படி என்று வீட்டிற்கு வருகின்றால் அனந்தாயி தன்னுடைய மகளையும் எடுத்துக்கொண்டு இவள் வருகையிலே